புரியல, நல்லாவே இல்லையா? நீ எதை பார்த்து நல்லா இல்லைங்க? எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒண்ணு முகத்தை பார்த்து நல்லா இல்லைங்கறியா, இல்ல ஆட்டம் நல்லா இல்லைங்கறியா, இல்ல சுத்தமா ஆளே நல்லா இல்லைங்கறியா? நான் பெட்டிக்கார என்னைக்குமே மறுபடியா அம்மா அம்மா ஓடி வரியா? என்ன உன் பொண்டாட்டியா? நான் அதனால ஆடுக்கார நான் என்னைக்குமே முதல்ல பவியம் தான் காட்டுவேன். அதுக்கப்புறம் தான் ஆட ஆரம்பிப்பேன். நான் ஆட ஆரம்பிச்சேன்னா அகிலமே ஆடும். எங்களோட என்ன நீ நல்லா காட்டணும், அதை கிராமமே பாக்கணும்டா. ஊர்ல காட்டுறதுக்காக கூட்டு வந்திருக்கிறேன். தொழில் திறமை நான் ஆட வேண்டும் என்றால் நீங்கள் 4 பேரை இசைக்க வேண்டும். இந்த போட்டியில நான் ஜெயிச்சு நீங்க 4 பேரும் தோத்து போயிட்டீங்கன்னா என்ன மிருதங்கார் தோக்க மாட்டாரு, அவர் பெரிய மனுஷன். ஆனா நீ தோத்துருவேன்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த போட்டியில நான் ஜெயிச்சு நீங்க 4 பேர் தோத்து போயிட்டீங்கன்னா நீங்க 4 பேர் எனக்கு அடிமை என்று எழுதி கொடுக்க வேண்டும். என்ன பாண்டிய நாட்டிற்கு வந்த சோதனை. ஆமா, பெரிய இவரு மன்மத குஞ்சு வசனத்தை பொழிய உன் முகரையில முள்ளோட ஏன்னா வரைய கிடைக்காது. தோத்துட்டா பொறிகள்லாம் வரதுக்கு போயிருவாங்க தவிர நீங்க ஜெயிச்சு நான் தோத்து போயிட்டேனா உங்க 4 பேர்த்தோட சேர்த்து மைக் செட்டுக்காரங்களுக்கு 5 பேருக்கு பப்பாட்டி எழுதி கொடுக்குறேன். நான் இதுக்கு வரல. நான் மட்டும் தானே ஜெயிக்கிறோம். அப்புறம் 4 பேர்த்தையும் கூட்டி சேர்த்தா நான் ஆதியத்துறதா? என்னப்பா இதெல்லாம் பொது சொத்து மாதிரி. நம்ம ஜெயிச்சோம்னா எனக்கு தான்டா. அப்படியா? என்னங்க நீ நினைக்கிறது தப்பு. நீ மட்டும் என்னை கல்யாணம் பண்ணி வீட்டுல கொண்டு வை. ஒரு நாள் தான் உன்னோட குடும்பம் நடத்துவேன். நான் ஊர் மேரவ ஞாபகத்துல வச்சுக்கேன். அதனாலதான் ஒன்னே வச்சு 2 வீடு கட்டணும் பாருங்க. அதனால நல்லா கை கட்டுங்க. மைக் செட்டுக்கார மைக் செட் அருமையா நல்லா இருக்கு. சத்தியமா என் மனசார வாழ்த்துறேன். அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம், நீங்க தான் வந்து போடணும். எதுல மைக் செட்ட சொல்றேன். அவர் வேற கமுக்கமா போட்டுருவோமா? ஆமா, போட்டிக்கு தயாரா? கட்டிக்கிறேன், வாங்க. நீயும் போடுங்கண்ணே. அண்ணா பாலச்சந்திரன் சார்பாக அம்மாவா எனக்கு மாலை அளித்த கிராமத்தார் அவர்களுக்கும் மற்றும் பாலச்சந்திரன் மாமா அவர்களுக்கும் எனது சார்பாகவும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓச்சாமி பிடிக்க முதல்ல பந்தி பல குழந்தை பெரிய மனுஷமா நடந்துக்கிறான். பெட்டிக்காருக்கு, 2வது மிருதங்காருக்கு, 3வது யார் 2 உனக்கு தான், 4வது தாளத்துக்கு. பெட்டிக்கார சுதியா பிடிங்க. அது மட்டும் ஒண்ணுமா ஐட்டால கைமா அல்லமா அச்சி கலிக்க கட்ட அல்லமா அது மட்டும் ஒண்ணுமா
மறைந்திருந்து பார்க்கும் மரும்பம் என்ன தகச்சிமி 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 தக தகதா என்ன கல்யாணம் பண்ண அதோட உன் குடும்பம் குண்டியா அந்த பிள்ளை நீ கரெக்ட் பண்ணணும் பாக்குற பேக்குதிக்கே செத்து போவா பாத்து உனக்கு எப்படி தெரியுமா உனக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு ஏன் உன் கனவுல நான் தான் வரணும் நீ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லு ஊர்ல யாரும் பொண்ணு தரா போட்ட உன் மேல சத்தியமா நான் கல்யாணம் பண்ணல நான் செத்து சுடுகாடு போகணுமா பணியாத்துக்கு பார்த்து அந்த பயல ஐயாவுக்கு அதுல கோளாறு நிப்பாட்டுங்க உங்க நேரம் இருக்காது அதுக்காக நான் குடும்ப கட்டுப்பாட வேண்டியிருக்கேன் மரியாதை மிஸ்டர் ராதாச்செல்வி என்ன சரவணன் அவர்களே உங்களுக்கு வேற மாதிரி ஐ லவ் யூ கத்தரிக்கா கத்தரிக்கா காப்பிடில கத்தரிக்கா 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 காப்பிடில கத்தரிக்கா கடைசி காலத்துல இப்படித்தாண்டா தெரிய போறேன் தெரிய போறேன் பொம்பளை பொம்பளை நலையிறதுக்கு அமுக்குனி மாதிரி அமுக்கிக்கிட்டு உட்காரு மாடு மாதிரி ஏறாம சோறு திங்க இறங்குறேன் உன்னோட அழகுல மயங்கி நான் வாசிக்கிறேன் சோறு திங்க இறங்குறேன் ஒரு 4 பயிர்கள் வாங்குற ஆளைய காணியா தேடிட்டு கிடக்குறேன் என்னடா டான்ஸுக்கார குட்டி டவரா செட்டு மாதிரி இருக்கிறாளாம் என் முகர டவரா செட்டு அதுக்கு இன்னொருத்தவன் சொல்றான் ஏன்டா அந்த முண்டைக்கு ஆடு மாடா எனக்கு ஆடலைன்னா உங்களை எதுக்கு கூட்டு வந்திருக்கேன் வெட்டிக்காரி எதுக்கு அட்வான்ஸ் பண்ணி கூட்டு வந்திருக்காரு அவர் ஆட்டி விட்ட மாட்டாரு குடு 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 குடுன்னு எல்லாத்துக்கும் போயிட்டேன் கூலிச்சாமிக்கு போடணும் என்ன பெத்த புண்ணியமா காலத்திலே குறிப்பு கேட்டு போட்டிருக்க ஒரே அண்ணன் நீ அதெல்லாம் சரிட்டேன் நீங்க பப்புன்ட்ட போங்க நான் ஏன் பப்புன்ட்ட போனேன் அப்ப அந்த ஆளுக்கு ஆட தெரியாதுங்கிறீங்களா ஆட தெரியுமா தெரியாதா கூலிச்சாமிக்கு தெரியுமா தெரியாதா எங்கேயா வச்ச மைக்கு இங்க இருக்கு மண்ட மைக்குக்கும் உனக்கு தொண்டை மைக்கு வித்தியாசம் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் இதை யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் சங்கி ஊருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் இதை யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் பல்படி பல்படி ராமலிங்கா பல்படி படுக்கிறது இல்ல வாங்க முதல்ல என்னமோ வசனங்கள நிறைய பேசிட்டு இருந்தீங்க ஒண்ணும் நான் பேசலையே இல்ல பப்புனு கைய தூக்குங்க டான்ஸ் கைய தூக்குங்கன்னு கிளாஸ்ல படிக்க வந்திருக்காங்க உங்களை சொல்லல கைய தூக்குங்க இதுக்கு கைய தூக்குங்க எல்லாத்தையும் தூக்க சொன்னீங்க அத தூக்க சொன்னியா தம்பி ராமலிங்க வாய் தங்கச்சி தங்கச்சி உன் வாயில தொங்கச்சி பேசுறாங்க தொங்கிட்டாலும் புளு புளுன்னு நீ முதல்ல நீ வச்ச ஆள நானு என்னைக்கு
வைக்க விட்டுருக்க பெரிய பொண்ணம்மா முதல்ல பெரிய புரிஞ்சு பொண்ணம்மா அப்படியே மட்டக்கறி இருந்தா கிழிச்சு விட விட போறியா அம்மா விட்டாலும் குழந்தை தள்ளிடுவாங்க ஐயா கிட்ட வந்தா அப்படியே கிளுக்குள்ளதான் இருக்கா பாத்தியா முதல்ல மரியாதை கொடுக்கணும் பொம்பளைக்கு நீ மரியாதை பேசு ஆம்பளை தான் பெருசு பொம்பளை பெருசு எனக்கு தான் பெருசு சத்தியமா சொல்றத கூட்டத்துல பெரியவங்க எனக்கு தான் பெருசு பெருசு அடிச்சு இருக்கிறதே சப்பட்டை ஆக்கிறாத முதல்ல சப்பட்டையா இருக்கு திரும்ப அதிலே போட்டு அடிச்சு நீ கவலைப்படாத நான் தான் கவலைப்படாத நான் தான் பெருசுங்கிறேன் நான் தான் பெருசுங்கிறேன் 4 பேர் வாங்க டேப் இருந்தா எடுத்துக்கிட்டு எதுக்கு யாருக்கு பெருசா இருக்கு நடக்கும் அவங்க அளந்து பாப்பா நீ என்னத்துக்கு வாய விடுற மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு நான் பஸ் ஓட்டுவேன் சக்தி இல்லனா சிவனில யாருமோ இல்ல அத்தா நான் பஸ் ஓட்டுவேன் நான் பஸ் ஓட்டுவேன் நான் கார் ஓட்டுவேன் நான் வேன் ஓட்டுவேன் நான் கழுதை ஓட்டுவேன் கழுதை ஓட்டுவாயா கை விடுமா என்னையா உன்னால 4 கழுதை செத்து இருக்கு ஏய் இருக்கு அத்தாடி எத்தத்தண்டி அங்க நீ பெருமைப்படணும் கழுதைக்கு எத்தனை காலு 4 காலு பொட்ட கழுதைக்கு 4 காலு கடா கழுதைக்கு எத்தனை காலு 4 காலு தான்யா கடா கழுதைக்கு 5 காலுமா நீ எப்படி ஒரு கால் கூடுனுச்சு 4 மூலை 4 கால் இருக்கும் ஆமா கீழ குனிஞ்சு பாரு நடு ஒரு முறுத்த கால் இருக்கும் குனிஞ்சு பார்த்தா காலே காணாம போயிரு ஞாபகத்துல வச்சுக்க முதல்ல என்ன மாதிரி பேசுற வெண்ண நீ பெரிய வெண்ணையா முதல்ல நீ வெண்ணையா நான் வெண்ணையா நீ தான் வெண்ணை என்ன வெண்ணங்கற நீதாமா வெண்ண என்ன வெண்ணங்கற வெண்ணன்னு உன்னை நிரூபிக்கிறேன் எதுக்கு சொல்ற வெண்ண எதுல இருந்து வரும் தயிர்ல இருந்து வரும் தயிர் பால்ல இருந்து வரும் பால் மாட்டுல இருந்து வரும் மாட்டுக்கு எந்த இருந்து வரும் காம்புல கேட்ட கேள்விக்கு பதில் மாட்டுக்கு எத்தனை காம்பு 4 காம்பு உனக்கு 2 காம்பு தெரியலன்னா மைக்க மாத்து ஏய் நீ என்னகிட்ட விடாத தெரியும் நீ ஓபன் டைப் தெரியுதுல எதனால மூடி வச்சோம்னா 10 பேர் சுத்துவாங்க படக்குல திறந்து விட்டுட்டா இவள்ட்ட இருக்குன்னு போயிடுவாங்க முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கிட்டு பேசு அது அங்கனே கார்த்தி போயிட்டு ஓடிடுவாங்க நீ என்ன அனாவசியமா பேசுற நீ அனாவசியமா பேச நீ கூடாது யாரியா முதல்ல நீ யாருமா உனக்கு வேலை முதல்ல வேலை பார்க்க வந்திருக்கேன் ஆம்பளை பெருசா ஆம்பளை பேசுகிறே ஆம்பளை எதை வச்சா பெருசு முதல்ல பொம்பளை எதை வச்சு பெருசு பொம்பளை புள்ள வைக்கிற வச்சு பெருசா முதல்ல ஆம்பளை புள்ள குடுக்கறத வச்சு பெருசு நீ கொடுத்து விடாத அப்படியே மத்த கடையை நீ பெத்துட்டாலும் புழு புழுன்னு இருக்கும் நாங்க பெத்தவரே உனக்கு தகப்பங்கிற பட்டமே வருது நான் கொடுத்தா தான் உனக்கு தாயங்கிற பட்டம் இல்ல இடிச்சா ஆம்பளை பட்டம் ஆம்பளை சேர்ந்து கல்யாணம் பண்ணி புள்ள வைக்க முடியுமா பொம்பளை சேர்ந்து டொங்காஸ் போட்டு பிள்ளை வைக்க முடியுமா டொங்காஸ்ல என்ன முதல்ல டொங்காஸ்ல என்ன வாயை தச்சு புடுங்க கொண்டா உனக்கு டொங்காஸ்க்கு நான் விளக்கம் சொல்றேன் ஆம்பளையம்னா பெரிய பருப்பா நீ முதல்ல ஏய் ராதாச்சந்திர பெரிய இந்த நீ என்ன பெரிய புட்டிங்க பொண்ணம்பளமா ஆமா நீ கட்டா மட்டும் பேசி ஜெயிச்சிட்டு போயிரு நீ என்கிட்ட பேசி செய்யுமா பாப்பா நீ ஜெயிச்சிட்டேனா என் கப்ப உனக்கு பரிசா கொடுக்குறேன் அது டீ அடிக்கிற கப்ப கூட மோசம் அது எனக்கு வேணாம் நாய்க்கு தூக்கி போடு அனாவசியமா பேசாத நான் ரொம்ப டெரரான ஆளு டொங்காஸ்னா விளக்கம் வேணாம் டொங்காஸ் என்ன கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல ராமலிங்க செத்து வேண்டாம் மேடையில செத்தாண்டா சிவனாண்டி இப்ப பாருமா வடிக்க 5 ரூபா காசு பாத்திருப்ப 10 ரூபா காசு பாத்திருப்ப வெள்ளி காசு பாத்துருக்கேன் பித்தளை காசு பாத்துருக்கீங்க டொங்காஸ் பாத்திருக்கியா போடத்தான் முடியும் இது வந்து உண்டியல் நம்ம மேல இருந்து காசை போடுறோம் காசு போய் எப்படி விழுகும் கொண்டு விழுகும் நான் போட்டது காசு அதான் டொங்காஸ் அரேங்க கை கொடுங்க முதல்ல உங்க அறிவுக்கு நீங்க இருக்க கூடாது காலையில கிளம்பி நடத்த முடிச்சு நீங்க இருக்கவே கூடாது இருக்க மாட்டேன் சரி நான் உனக்கு கேக்குறேன் ஆம்பளை பெருசா ஆம்பளை பெருசுங்கிற ஓ வாக்குவாதத்துக்கே நான் வரேன் உருப்படியா சம்பாதிக்கிறிய இந்த நாடகத்துல நீ எவ்வளவு சம்பளம் வாங்குற 2500 ரூபாய் 3000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன் 2500 ரூபாய் சம்பளம் வாங்குற இந்த 2500 ரூபாய் உன் பொண்டாட்டிகளை கூட முழுசா கொடுக்குற எப்படி முழுசா கொடுக்க முடியும் இடையில பஸ் காசு இருக்கு ஆட்டோ காசு இருக்கு இடையில நம்ம செலவு இருக்கு இதெல்லாம் போக மீதி தானே உண்டி வீட்டுல கொடுப்பாங்க ஓ பிரச்சனை விடு இப்ப பொதுமக்கள் இருக்காங்க எல்லாமே பேசக்கூடாது ஒரு சில ஆண்கள் 500 ரூபாய் சம்பளத்தை வாங்குறாங்க இந்த 500 ரூபாய் வாங்கிட்டு பொண்டாட்டிகளை முழுசா கொடுக்குறாங்க கிடையாது 200 ரூபாய் கொண்டாந்து 30 குடியில ரெஸ்ட் விடாம பெத்துக்குறாரு இந்த 300 ரூபாய் கொண்டுகிட்டு நேரா பரமக்குடி ஒய் ஷாப்புக்கு போயிடுறது சரி தண்ணிய போட்டமே வந்தமே அந்த அக்கறை யாருக்காவது இருக்கா தண்ணிய போட்டோன்னு மொட்டை குண்டியோட பொழந்துக்கிட்டு படுத்து கிடக்குறாரு உன்னைய தூக்கிட்டு வந்து குடும்பம் நடத்துறது நாங்களா இருக்கேன் இத சொன்னாங்க ஆம்பளை பெருசு எதனால நாங்க உங்களை வச்சு பொழைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா வீட்டுல உங்க தொல்லை தாங்க முடியாது அதுல மச்சான் இதுல மச்சான் அது இல்ல மச்சான் ரசம் இல்ல மச்சான் சாம்பாருக்கு அது இல்ல மச்சான் பருப்பு இல்ல மச்சான் இப்படியே சொல்லி இல்ல இல்லன்னு சொல்றனாலே இல்லாமையே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து உங்க தொல்லை தாங்க முடியாது அதனால தண்ணி அடிச்சு பேசாம ரோட்லயே கவுந்துடுறது இல்லன்னா வீட்டுல வந்து கவுந்து கிடக்கிறது தெரியாது 10 ரூபாய் காசை பொண்டாட்டி கையில கொடு 10 ரூபாய் ஆக்குற திறமை எங்கள்கிட்ட இருக்கு உனக்கிட்ட அப்படியா இருக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா உலக நாடுகளிலே பிசினஸ்ல அதிகமா ஆண்கள் தான் இருக்காங்க பெண்கள் கிடையாது அப்படியா தெரியுமா உனக்கு தெரியாது எனக்கு 3-4 பேர் போலாம் நாங்க 15 பேர் நனைய முறை முடியல போனோம் அப்படி 15 பேர் போறீங்க அதிசயமா இருக்கு ஆமா அன்னைக்கு மழை வேலை இல்ல அது எனக்கு ராசாத்தி கை கூட ஒரு சைக்கிள் சோத்த தானே திங்கிறீங்க கோணாவும் பூனாவும் சூனாவும் சாப்பிடுறேன் அது என்ன கோணா பூனா சூனானா கோணானா கொழுக்கட்டை பூனானா புரோட்டா சூனானா சூப் சரி வேற என்ன கேள்வி கேக்குறீங்க ஏத்த ஒரு சைக்கிள் எத்தனை போக முடியும் 2-3 பேர் போலாங்க திண்டுக்கல் பஸ்ஸால பாக்குறேன் 102 பேர் ஒரே சைக்கிள் போனாங்கம்மா எப்படி போனாங்க ஓட்டுநர் பேர் 100 சுருக்கமா 100 ஜகனா 100 100 கூப்பிடுவாங்க முன்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் மொத்தம் 102 வந்துருச்சா எலுமிச்சம்பளம் மாத்திருக்கீங்களா அது ஆம்பளையா பொம்பளையா பொம்பளை தாங்க ஆம்பளை எலுமிச்சம்பளம் ஆம்பளையும் கிடையாது பொம்பளையும் கிடையாது அது ஒரு பழம் நான் ஒரு கேள்வி கேட்கவா நான் ஒரு 800 கூட கேளு நான் ஒரு கேள்வி கேக்குறேங்க போட்டா விரியும் எடுத்தா வட்டியும் சரியா வீட்டுல இருக்கிறதா வந்து செய்வேன் மேடையில
எல்லாம் ஒரு பொம்பளை. இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். நீ கேட்டாக்க நான் சொன்னேன்ல, போட்டா விரியும், எடுத்தா வடியும். ஆமா, இது பெரிய விஷயமே கிடையாதுமா. அப்பளம் பாத்திருக்கியா? சட்டியில போடும்போது நல்லா விரியும், எடுத்தோம்னா அப்படியே வடியும். என்ன சரியா? விட 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 விரிறது, விட்டோட சுருங்குறது. கொட்டாவிடா அது கிடையாது. கொட்டாவின்னு நீ சொல்ற. மாடு சாணி போடும்போது குண்டி விட விட விரியும், விட்டதுக்கு அப்புறம் குண்டி சுருங்கி விடும். என்னோட ஆராய்ச்சி. மல்லாக்க போட்டு மாற்றுறது, குப்பரிக்க போட்டு குத்துறது. இது கூட தெரியாது. மல்லாக்க போட்டு மாற்றுறது செருப்பு, குப்பரை போட்டு குத்துறது குண்டி ஊசி. கொண்ட ஊசி மாத்திட்டாங்களா? நீங்க என்ன கிடைக்க போறீங்க? இட்லி என்ன வேணும்? சட்னி வேணும், வாய் வேணும், பின்னாடி தள்ளுவாங்களோ? நான் கேட்கறேன், உனக்கு புரியல. என்ன இட்லி என்ன வேணும்? இட்லி சட்டி வேணுங்க, சுட்டு சாப்பிடணும்ல. இட்லி வேணும், பீவாதம் பாங்க. நான் கேட்கறேன், புரியலையா? புரியலங்க. இட்லி என்ன வேணும்? மாவு வேணுங்க. கை வேணும், கையில மாய் மறுத்தே தொலைவாங்களா? இட்லி என்ன வேணும்? கை வேணும். உளுந்து அரிசி வேணும். இப்ப கேட்கறேன், சொல்லு. இட்லி என்ன வேணும்? உளுந்த அரிசி வேணுங்க. சட்னி சாம்பார் வேணும். அழுத்து கடுப்பா மானகட மல்லா இருப்பேல. உங்களுக்கு இட்லிக்கு என்ன வித்தியாசம்? பொங்கல்னா என்ன வீட்டுல? பொங்கலுக்கு லீவ் விடுவாங்க, எல்லாமே சாப்பிடுறது. இட்லிக்கு லீவ் விடுவாங்களா? திண்ணி முண்டை திங்கிறதுலயே இருப்ப. பஸ்ஸே போகாத ரூட் எந்த ரூட்? எப்படிங்க? பஸ்ஸே போகாத ரூட் எந்த ரூட்? தெரியலங்க. வீட்டு ரூட். அது மேல பஸ் போகுமா? குளிக்கிறீங்க வீட்ல, வீட்ல குளிக்கிறீங்க. குளிக்கும்போது என்ன போட்டு குளிக்கணும்? போட்டா மேனி பளபளப்பு உண்டாகும். அது கிடையாது, தாப்பா போட்டு குளிக்கணும். இல்லன்னா பக்கத்து வீட்டுக்காரன் போட்டு குமிரிடுவான். சோப் டப்பாவோட சின்ன சின்ன ஓட்டையா இருக்கும். ஏன் சின்ன சின்ன ஓட்டையா இருக்கு? என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. இல்லமா, சோப் டப்பா இருக்குல்ல, சோப் டப்பாவோட சின்ன சின்ன ஓட்டையா இருக்கும். அதுல ஏன் சின்ன சின்ன ஓட்டையா இருக்கு? தண்ணி வடியல விடுறாங்க. கிடையாது, வேற பெரிய ஓட்டையா இருந்தா சோப்பு கீழ விழுந்துறாதா? அதான் சிரிச்சா போட்டுருக்காங்க. சரவணா, கோபம் வருதுடா எனக்கு. குளிச்சதுக்கு அப்புறம் தலத ஓட்டுவீங்க. ஆமாங்க. ஏன் குளிச்சதுக்கு அப்புறம் தலத ஓட்டுறீங்க? தலதோசை பிடிக்க கூடாதுன்னு தலத ஓட்டுவோம். கிடையாது, குளிச்சிட்டு இருக்கும்போது தவட்ட முடியாது. அதனால குளிச்சதுக்கு அப்புறம் தவட்டுறோம். தோசை ஏன் திருப்பி போடுறோம்? அது வேகிறதுக்கு வேண்டிதான். கிடையாது, அதுவா திரும்பாது. அதனால நம்ம திருப்பி போடுறோம். சரி, நான் சொல்றது நீங்க சொல்றீங்களா? ஒரு கட்டு சுள்ளி இல்ல, ஒரு சுள்ளி கோர சுள்ளி. அது யார சுள்ளி? சொல்லியா முதல்ல. அது எவனுதான்? நீ பார்த்ததா இருக்கணும். ஒரு கட்டு சுள்ளி இல்ல, ஒரு சுள்ளி கோர சுள்ளி. அது யார சுள்ளி? போல ஒரு கட்டு சுள்ளி இல்ல, ஒரு சுள்ளி சோள குள்ளி. அது யாரு சொல்லி? சொல்லு. வேறமா சொல்லியா முதல்ல. என்னதுக்கு நான் வேறமா சொல்லு. தெரியாது. அம்மி அரப்புண்ட வச்சிருந்தேன், அரப்புண்ட காணோம். அம்மி அரப்புண்ட வச்சிருந்தேன், அரப்புண்ட காணோம். அம்மி அரப்புண்ட வச்சிருந்தேன், அரப்புண்ட காணோம்னு சொல்லுவாங்க. அரப்பு உருண்டையா? நீ சொல்றதுக்கு நான் சொல்றதுக்கு கழிஞ்சு போச்சு. ஊர்ல தீ பிடிச்சானா? தீ ஊரு தீ, காட்டுல தீ பிடிச்சா, காட்டு தீ, மலையில தீ பிடிச்சா, காட்டு தீ, வீட்ல தீ பிடிச்சா, வீட்டு தீ, புளியில தீ பிடிச்சா, ஆயா புளுத்து தீ. நீ எல்லாம் பொம்பளையாமா? கோட்டைக்கு நீ என்ன செஞ்சா படிப்ப 2000 காசு கொடுத்துருக்காடியா? கடைஞ்சா ஒத்துக்க மாட்டீங்களா? நீ பாத்துட்டா நீ தான் முதல்ல பாறையில படுக்க போற. சும்மா இரு முதல்ல. இன்னைக்கு படுக்கிறதுல வேலை இல்லமா? ஏன்? நின்னுக்குவோம். ஏன் தெரியுமா? அப்பதான் ஆடு வந்தா லவக்குன்னு உருவிட்டு ஓடிடலாம். அடுத்த முறை வந்து அம்மா உங்க அடுத்துக்காக அம்மா சூறாவளியை போட்டிருக்க, பெரிய உருட்டு பிடிச்சவளா இருப்பா போட்டிருக்க. ஆம்பளை தான் போய் குத்துவாங்க. ஆனா நான் செவனே நிக்கிறேன். அந்த பிள்ளைக்கு மட்டும் என்ன கூப்பிட்டா இந்த பிள்ளை கூப்பிடவே மாட்டா? இல்ல இல்ல, மாத்திரை எடுத்து போட்டிருப்பா. கொண்டு கொலை அக்குறா. நானும் போட்டு வரேன், 2 செட் வச்சிருக்கேன். போட்டு வந்து கொள்றேன் பாரு. ரோட்டோர வீட்டுக்காரி, ரோட்டோர வீட்டுக்காரி, ஏரோ சோப்பு சாவக்காரி, காணிக்கட்டுமா போகட்டுமா?
குட்டி முகத்திற்கு சின்ன குட்டி நம்ம குலசாமி கோயிலுக்கு கூட்டாஞ்சோறு ஆக்க போவோம். இது ஒரு செட் ஆகாதுண்ணே, நெஞ்சு வலிக்குது, மாத்திரை போட்டு வந்துதான் சரி பண்ணலாம். தனித்தனியா போடுவோம். ஆலமரம் ஆலமரமா? ஆமா வாழைப்பழம்னே.